சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கனவு காண்கிறார்கள். அது உண்மை இல்லை. பவன் கல்யாண் முதலமைச்சராக முடியல, சிரஞ்சீவி முதலமைச்சராக முடியல, இவங்க விஜயசாந்தி முதலமைச்சராக முடியல. இது மாதிரி நிறைய உதாரணங்கள், தமிழ்நாட்டில் 100 உதாரணங்கள் சொல்லுவேன், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சினிமாவில் ஜெயிச்சாருங்கிறனாலேயே அரசியல் ஜெயிப்பாருங்கிறது சம்பந்தம் இல்லை. அது வேற, இது வேற. ஆனால் அவங்க எல்லாம் ரோல் மாடலாக சொல்லலாம். அவர் எடுத்திருக்கிறது திரு எம்ஜிஆர் அவர்களை தானே ரோல் மாடலாக. எம்ஜிஆர் அவர்கள் 100 முறை சொல்லிட்டேன், 101 முறை சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் இருந்தவர், சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு பரங்கிமலையில் எம்எல்ஏவாக வென்றவர், திமுகவுடைய டாப் மோஸ்ட் பொசிஷனாக இருக்கக்கூடிய பொருளாளர்ங்கிற போஸ்ட்ல இருந்தவர். இது எதையுமே பார்க்காதவர் திரு விஜய். அவர் வந்து எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு, கோயம்புத்தூர் பை எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு, புதுச்சேரி சட்டமன்றத்தில் மொத்தமா ஆட்சி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சார். இவ்வளவு பெரிய ட்ராக் ரெக்கார்டு பிறகு தமிழ்நாடு ஆட்சி பிடிச்சார். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சார், 77 ஆட்சி பிடிச்சாருங்கிற கிடையாது. அந்த 5 வருஷத்துல இவ்வளவு நடந்துச்சு. ஏதாவது இடைத்தேர்தலில் தாவேக்கா போட்டிடுச்சா? இடைத்தேர்தல் நடக்கலையா? ஈரோடு கலெக்டர்ல போட்டிட்டு இருக்கலாம்ல, கள்ளக்குறிச்சியில் போட்டிட்டு இருக்கலாம்ல, போட்டிட்டாங்களா? எம்ஜிஆர் போட்டிட்டார். எம்ஜிஆர் போட்டிட்டார், தன்னுடைய பலத்தை நிரூபித்தார். திமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளினார். அப்ப அவர் வந்து எம்ஜிஆர் வந்து டைம் டெஸ்டட் பொலிட்டிஷியன். நீங்க வந்து இனிமேதான் உங்களை டெஸ்டே பண்ணணும்.